வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய மதராசியோடைய ஆடி லான்ச் அப்படின்னு இப்போ நம்ம போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதோடைய பாஸ் கூட இன்னும் கையில் தான் இருக்குது. ஸோ இதோடைய ஆடி லான்ச் அப்படின்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக அனிருத்தியோடைய ஆடி லான்ச் அப்படின்னு ஒரு கான்செப்டாகவே ஒரு 15 மினிட்ஸ்க்கு மாற்றினார். எல்லாருமே ஆடி லான்ச்சில் செம்மையாக வைப்பாக எல்லாருமே ஆடலாம் ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதோடைய ஆடி லான்ச்சில் என்ன யூடியூப் சேனலில் பார்த்து நிறைய பேர் பேச வந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாராசத்தில் இன்னும் நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் மதராசியோடைய ஆடி லான்ச்சில் எல்லாருமே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிங்கிறது இதோடைய சாங்ஸ் தான். ஆனால் இதோடைய சாங்ஸ் அப்படிங்கிறது ஆடி லான்ச்சில் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா சாங்ஸுமே ரிலீஸ் பண்ணுவாங்க தான் நினச்சோம். பட் சலம்பல அண்ட் வலிகிறன் இந்த 2 சாங் மட்டும் தான் ஆடி லான்ச்லேயும் நம்மளுக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் உள்ள சாங்ஸ் எல்லாமே கூடியில் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி லான்ச்சில் படத்தை பற்றி பேசுகிறத விட நம்ம எஸ்கேனை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் லெவல் மூவியாக தான் மதராசி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம அனிருத் அண்ட் எஸ்கேன் அவங்களுடைய பாண்டிங் பற்றி பேசியிருந்தாங்க. உண்மையாக நம்ம எஸ்கேனா செம்ம எமோஷனல் ஆகிட்டார். அந்த அளவுக்கு செம்மையாக பேசியிருந்தார் அனிருத். முக்கியமாக அனிருத் பேசினதுலேயே நான் ஒரு நாள் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாலும் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சார் அப்படின்னா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுக்காக நான் நிப்பேன்டா அப்படி மாதிரி சொல்கிற அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆடி லான்ச்சில் செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக இதோடைய ஆடி லான்ச் அப்படிங்கிறது இந்த வீக் அப்படின்னு நம்ம ஜி தமிழில் பார்த்தலாம். அப்படின்னால எல்லாருமே இதோடைய ஆடி லான்ச்சில் டிவியில் பார்க்கும்போது இன்னமும் செம்மையாக இருக்க போகுது. முக்கியமாக மதராசியோடைய ஆடி லான்ச்சில் ராம்பாக் இருக்குது அப்படி மாதிரி காலைல ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. சரி செம்மையாக இருக்க போகுது அப்படி மாதிரி பார்க்கும்போது ராம்பாக்கில் நம்ம எஸ்கேனா ஃபேன்ஸ் எல்லாருமே ஏறி அது வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி என்ட்ரி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இதோடைய என்ட்ரி அப்படின்னு நம்ம எஸ்கேனாவுக்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. என்ட்ரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம எஸ்கேனா எந்த பக்கம் வரப்போகிறாரு அப்படி மாதிரி சொல்லி அந்த ஒரு ஆடி லான்ச்லேயே செம்ம ஈகராக வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. உண்மையாகவே இதோடைய ஆடி லான்ச் அப்படின்னு செம்ம வைப்பாக தான் இருந்துச்சு அப்படின்ல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அண்ட் இதோடைய ட்ரைலர் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரைலர் நம்ம சொன்னதை விட பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இதோடைய ட்ரைலர் அப்படின்னு நம்ம எஸ்கேனாவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரியான ஒரு ட்ரைலர் கண்டிப்பாக இருந்திருக்கும். இதோடைய மூவியும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு மூவியோடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இதோடைய தியேட்டரிக்கல் ட்ரைலருக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துக்கு கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் வாங்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஏ தான் கிடைக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்தில் நடித்த எல்லாருமே இப்போ இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ருக்மிணி வசந்த் அவங்களுடைய இன்டர்வியூஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து முக்கியமாக நம்ம எஸ்கேனாவுடைய இன்டர்வியூஸும் அடுத்தடுத்து வரப்போகுது. நம்ம எஸ்கேனா அண்ட் ருக்மிணி வசந்த் 2 பேருமே சேர்ந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. அப்படின்னால நிறைய அப்டேட்ஸ் அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் இருக்குது. அதெல்லாம் இன்னும் தனித்தனி வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.